Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 14 டைம் 10:30 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டில லைவ் ட்ரேட் பார்த்தறலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓபன் ஆனது கேப் டவுன்ல ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆயிட்டு சோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் ஃபின் நிஃப்டி வந்து கேப் டவுன்ல ஓபன் ஆயிருக்கு. நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர்ல நான் செட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் ஃபின் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி. ஆனா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே மார்க்கெட் வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இன்றைக்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி வெப்சைட்டில் ஆகஸ்ட் 16 வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை பார்சில் நியூ இயர் கிளியரிங் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இனிமேல் மார்க்கெட் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 10:34 ஆகுது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியுமே நான் கொடுக்கல. அதுக்கான ரீசன் ஃப்ரைடே நான் பண்ண மிஸ்டேக்ஸ் தான். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். அந்த மிஸ்டேக்ஸை பிகினர்ஸ் யாருமே பண்ணாதீங்க. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நானும் மார்க்கெட்டில் இனிமேல் 10:30க்கு மேலே தான் என்ட்ரி ஆக போகிறேன். அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சினா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். மார்க்கெட்டில் என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு 3 விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும். ஃபஸ்ட்டு டைரக்ஷன், எந்த சைடு வந்து மார்க்கெட் போகுது, அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அப்படி இல்லைனா சைட்வைஸான. ஒருவேளை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் கிட்ட வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுங்கள். இதுவே ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணணும். ஒருவேளை சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் நமக்கு. அதனால் நான் வந்து 11:15க்கு வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 11:15க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக டைம் வந்து இப்போ 11:23 ஆகுது. கரெக்டாக இந்த சப்போர்ட் 1 கிட்ட டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டியில். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபின் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான். கரெக்டாக இந்த சப்போர்ட் 1 வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் வந்து புல்லிஷாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ கால் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் கால் ஆப்ஷன் வந்து நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அதாவது ஃபின் நிஃப்டியில் 19,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் வந்து நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1111.70. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ராஃபிட்டில் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1111.70. நான் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 11:38 ஆகுது. ஃபின் நிஃப்டியில் நான் வந்து சேஞ்ச் இன் வை நான் செக் பண்ணி பார்க்குறப்போ 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் 54 rupees ப்ராஃபிட்டோட. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 12:58 ஆகுது. இப்போ வரைக்கும் ஓவரால் ப்ராஃபிட் 134 தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் நான் எடுத்திருந்தேன் 11:23க்கு. நான் எடுத்ததுக்கப்புறமேட்டு ப்ராஃபிட்டில் தான் வந்து எனக்கு போச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கான ரீசன் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் செக் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் டைரக்ஷன் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுல கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ட்ரேடை வந்து நான் சேஃபாக நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் இந்த ப்ரைஸோட. அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு மொமெண்டம், அதாவது 12:12க்கு வந்து மொமெண்டம் நல்லா இருக்கவும் நான் கரெக்டாக வந்து நான் என்ட்ரி ஆனேன். ஏன்னா எப்போவுமே சரி க்ளோசிங் டைமில் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். அதை பயன்படுத்தினா வந்து என்ட்ரி ஆனேன். நான் என்ட்ரி ஆகும்போது கரெக்டாக வந்து 122. அதுக்கப்புறமேட்டு ப்ரைஸ் வந்து அதிகமாக போச்சு. நான் எக்ஸிட் கொடுக்கறதுக்குள்ளார கீழே வந்துருச்சு. அதனால தான் என்னால் கம்மி ப்ராஃபிட்டோட புக் பண்ண முடிஞ்சது. வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கவும் தான் நான் கரெக்டாக இந்த ட்ரேடில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணலாம்னு நினச்சேன். அதாவது 122.70க்கு என்ட்ரி ஆனேன். கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு 130க்கு மேலே வந்து போச்சு. நான் எக்ஸிட் கொடுக்குறப்போ சடனாக வந்து கீழே வந்துச்சு. ஓகே, பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:23 ஆகுது. நான் வந்து ஃபின் நிஃப்டியில் 19,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் வந்து பை பண்ணியிருக்கேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 116.40. ஸ்டாப் லாஸ் வந்து நான் 96 அப்புறம் 94 வந்து நான் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். இந்த என்ட்ரி நான் எப்படி கொடுத்தேன்னா, கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் 1 கிட்ட பேரிஷாக க்ளோஸ் வச்சிருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரும்னு என்னோடய எதிர்பார்ப்பு. ஓகே, இந்த ட்ரேடில் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் மறுபடியும் வந்து 19,550 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபின் நிஃப்டியில் ஒரே ஒரு லாட் வந்து பை பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெசிஷன் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடனே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஸோ நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ண கற்றுக்கணும்.
ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக நான் வந்து இந்த சப்போர்ட் கிட்ட வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு மேலே போயிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் வந்து கால் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு லாட்டு. இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு கான்ஃபிடென்ட்டாக எனக்கு வெயிட் பண்ணுறேன். இந்த லாஸ் வந்து ரெக்கவர் ஆகிடும் நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:12 ஆகுது. இப்போ வரைக்கும் ஓவரால் ப்ராஃபிட் வந்து 224. ஸோ நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், கரெக்டாக இந்த புட் ஆப்ஷன் வந்து நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆனேன். கரெக்டாக இந்த S1 கிட்ட வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் உடனே வந்து டிசப்பாயிண்ட் ஆகலை. -816 வந்து லாஸ் வந்து புக் பண்ணிட்டேன் இந்த ட்ரேடில். கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட்டில் இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு 682 லாஸில் இருந்தேன். அப்புறமேட்டு நான் இந்த ட்ரேட் எடுத்தேன் ஃபின் நிஃப்டியில் 19,550 கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் வந்து நான் பை பண்ணேன். அதில் வந்து என்னோடய லாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணது போக இப்போ ப்ராஃபிட்டில் வந்து நான் இருக்கேன். ஸோ எப்போவுமே சரி, நம்ம டெசிஷன் எடுத்தால் ஸோ அது வந்து தப்பாகிடுச்சு, நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகி உட்காரக்கூடாது. ஸோ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னா, அதாவது 19,550 கரெக்டாக இந்த S1 கிட்ட வந்து பிரேக் பண்ணவும் கரெக்டாக மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டி நான் சார்ட் நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி அதுவும் வந்து S1 கிட்ட தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ எனக்கு கான்ஃபிடண்ட்டாக வெயிட் பண்ணேன். ஏன்னா நிஃப்டி பேங்க் வந்து கண்டிப்பாக மேலே போச்சுன்னா ஃபின் நிஃப்டி மேலே தான் போகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வெயிட்டேஜ் அதிகமான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபின் நிஃப்டியில் இருக்குன்னு. ஸோ இந்த 9 EMA வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்துருச்சு. என்னோடய டார்கெட் வந்து ஹிட் ஆகவும் நான் ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் 906 ப்ராஃபிட்டோட. இப்போ வரைக்கும் ஓவரால் ப்ராஃபிட் 224. ஸோ நம்ம லாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டோம். பண்ணது போக இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கோம். இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. அதுக்கு ரீசன் டைம் வந்து ஆல்ரெடி 2:13 ஆச்சு. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக போகுது இன்னும் 1 ஹவரில். இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி வேறு. அதனால் இந்த ப்ராஃபிட்டோட போதும், நமக்கு லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்ஸ். பாய்.